ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கிர்னி பழம் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் பால், 3 கிர்னி பழம், சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதை பார்த்திங்கன்னா ஊற வச்சது தான். நாங்கள் வந்து காலையில் ஊற வச்சோம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. சப்ஜா விதை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன ஒரு இந்த கரிஜீரகம் மாதிரியே இருக்கும். அது நம்ம ஊற வச்சோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? இப்போ வாங்க இந்த 3 பொருள் வச்சுக்கிட்டு வாங்க எப்படி ஜூஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே வந்து கிர்னி பழத்தில் ஜூஸு போட்டிருக்கோம். அது வந்து லெமன், கிர்னி பழம் ஜூஸ் இது ரெண்டும் சேர்த்து தான் நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால், அந்த சப்ஜா விதை சேர்த்துருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஜூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 3 காய் எடுத்துருக்கோம். 3 காயில் பார்த்திங்களா நம்ம வந்து நடு கட் பண்ணிடலாம். நம்ம வந்து நடு கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிற இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. காரணம் இதில் வந்து லைட்டாக நம்ம அதோட இது இருக்கும். இது பாருங்களா, லைட்டாக அதோட தண்ணி மாதிரி வருது பாருங்கள் ஜூஸு. அப்போ அது நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஸ்பூனோ இல்லைன்னா கரண்டியோ அதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற அதோட விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு பாதி இருக்குல்ல, அதுக்குள்ளே உள்ள விதையும் நம்ம எடுத்துடலாம். அதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் உள்ளே இருக்கிறது வந்து நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறது. அதோட பார்த்தீங்களா கிர்னி பழத்தோட ஜூஸ் அடிக்கிறது வந்து நம்ம எடுத்து இதே மாதிரி ஸ்பூனும் இல்லைன்னா கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா கிர்னி பழம் எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து சுகர் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பால் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ மிக்சியில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து கிர்னி பழம் ஜூஸ் எல்லாம் அடித்து எடுத்தாச்சு. பார்த்திங்களா, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா சப்ஜா விதை தான். சப்ஜா விதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இதேமாதிரி பார்த்திங்களா, இதுதான் சப்ஜா விதைன்றது. பார்த்திங்களா இப்படி இருக்குது. பார்த்திங்களா கொஞ்சம் தான் கரிஜீரகம் மாதிரி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பொடிசாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சோன்னா பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம கொஞ்சமாக ஊற வச்சா போதும் நிறைய வரும். பார்த்திங்களா இப்படி இருக்குது. இதுதான் சப்ஜா விதைன்றது. இப்போ இந்த விதை நம்ம வந்து ஊற வச்சது நம்ம ஜூஸில் போட்டுடலாம். 1.5 டேபிள் ஸ்பூனு. இப்போ நாங்கள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்சது பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. நம்ம இவ்வளோ போட போகிறதில்ல, நம்ம தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த சப்ஜா விதை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி கிர்னி பழம் ஜூஸ் கூட வந்து உடம்பு கம்மி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலையில் நீங்கள் வந்து கிர்னி பழம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது உடம்பு ரொம்ப கம்மியாயிரும். கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணணுன்னா இந்த மாதிரி கிர்னி பழம் ஜூஸ் அடித்து குடிக்கலாம். அதேமாதிரி உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப கூலிங்காக கொடுக்கும் உடம்புக்கு. நீங்கள் வந்து இந்த சம்மர் சீசன்லலாம் அடிக்கடி பசங்களுக்கு இந்த மாதிரி கிர்னி பழம் ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாம். காரணம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வர ஃப்ரூட்ஸு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஜூஸ் பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிர்னி பழம் ஜூஸு, வாட்டர் மிலான் ஜூஸு, அந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஐஸ் கூப்பு போடணுன்னா போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ போட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஊற வச்சுக்கிட்ட சப்ஜா விதை தான் போட போகிறோம். இப்போ வாங்க சப்ஜா விதை போட்டுக்கலாம். அப்புறம் பால் பார்த்திங்கன்னா பத்தலை அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ வாங்க சப்ஜா விதை போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்களா. அந்த ஊற வச்ச சப்ஜா விதை பார்க்கறதுக்கு பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சப்ஜா விதைலாம் நம்ம போட்டாச்சு. பார்த்திங்களா தெரியுது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக தெரியுது பார்த்திங்களா, சப்ஜா விதை தான். இப்போ வாங்க நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான்.
இப்போ பார்த்திங்கன்னா கிர்ணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம் கிர்ணிப்பழம் ஜூஸு. அது வந்து லெமன் புளிஞ்சு தான். இது வந்து நம்ம பால் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா விதை போட்டு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.